இந்த ஹேர் டை எந்த அளவுக்கு என் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றிருக்குன்னு பாருங்கள். ஒரு டைம் தாங்க நான் அப்ளை பண்ணேன், என்னுடைய எல்லா முடியும் நல்லா கருன்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மெயினே டிகாஷன் தாங்க. இந்த டிகாஷனை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா 100க்கு 200% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் தேவையான முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னு தான் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம், இந்த டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும், வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க. நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர், இன்னும் 1/2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து வேணும், அதனால். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு இலையை வந்து சேர்க்க போகிறோம். நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய, அதனால் ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இலை. அது என்ன அப்படின்னா வெற்றிலைங்க. நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்லேயே பறிச்சது, அதனால் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த வெற்றிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க. இது அப்படியே நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த வெற்றிலையை சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு சளி பிடிக்காது, சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணாதுங்க. அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிள்ளி போட்டாச்சு. இந்த வெற்றிலை வந்து நல்லா வேகணும் இதில், அதனால தான் நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். இது கூடவே இன்னும் 2 பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் வந்து டீத்தூள், நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீத்தூள் இதில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட தோல்கள் தாங்க. இந்த மாதிரி காஞ்சி நம்ம தூக்கி போடுறத எடுத்து வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்ம ஹேர் டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு பழத்தோட தோல்கள் கூட அவசியம் இல்லை, ஒரு பாதி பழத்தோட தோல்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வெற்றிலை சேர்த்துருக்கோம், டீத்தூள் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து இது சேர்த்துருக்கோம், இது மாதுளம்பழத்தோட தோல்கள். இது எல்லாமே நல்லா நமக்கு வேகட்டும். வெற்றிலை நீங்கள் வந்து ஒரு 10 வெற்றிலையாக தான் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 வெற்றிலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றுமே கிடையாது. கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும். இந்த மாதுளம்பழத்தோட தோல்களை ஆட் பண்ணாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த வெற்றிலை சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்குது. இப்போ இதுலேயே இன்னும் ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது துளசி இலைங்க. இந்த மாதிரி துளசி இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நீங்கள் இந்த லிக்விடில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெற்றிலையும் துளசி இலையும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது. நிறைய பேர்த்துக்கு வந்து டை அப்ளை பண்ணால் உடனே தலைவலி வந்துடும், அதனாலேயே அவங்க யோசிப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. பெரும்பாலும் நான் கூட அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து எந்த விதமான தொல்லையுமே பண்ணாது. இது நல்லா இன்னும் வேகட்டும். வெந்து இதனுடைய சாரெல்லாம் இதில் இறங்கி வரும்பொழுது நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போயே கமகமகமான மனம் அப்படி இருக்குங்க. அதேமாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். நல்ல இந்த மாதுளம்பழத்தோட தோல்கள் வந்து நல்லா வெந்து வரணும். அது வேக வேக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போயே பாருங்கள் அதனுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை மட்டும் நம்ம சேர்த்து இந்த டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வேறு எந்த பொடியும் நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க. நிறைய பேத்துக்கு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணோம்னா கலர் கிடைக்க மாட்டேங்குது, பிளாக் கலராக மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் இதை வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த பொடி வந்து கருன்னு மாறி வருது அப்படின்ட்டு. நமக்கு இந்த டிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அதோட இலையோட கலர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. வெற்றிலையெல்லாம் கருப்பாகவே மாறிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் கூட டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூளும் காஃபி பவுடரும் வேணுன்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஃபி பவுடர் வந்து இதில் சேர்க்கலைங்க, நான் சேர்க்குறேன். எப்போ சேர்க்குறேன்றதை மட்டும் சொல்கிறேன். நல்லா பாருங்கள் கொதிச்சு வெந்து வருது. இந்த மாதிரி நமக்கு வேகணும், நல்லா வேக விட்டுருங்க. அதனால தான் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க சொன்னது. இப்போ நம்ம இதில் இன்னும் ஒரே முக்கியமான ஒரு பொருளை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் இந்த டிகாஷனில் நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதிச்சிருச்சு, திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த டிகாஷன் மட்டுமே போதுங்க நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு. இதை மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி உங்கள் ஹேரெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டால் போதும், நல்லா கருகருன்னு மாற்றிடும் உங்கள் ஹேரை. ஒயிட் ஹேர் எல்லாம் நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும். இந்த டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. அந்தளவுக்கு தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எந்த டையிலுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட்டை வந்து இதில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நானும் காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நல்லா கொதிச்சிருச்சு, செம்ம ஸ்மெல்லுங்க. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். நைட்டில் கூட இந்த டையை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது, அதுக்காக சொல்கிறேன். இளநரைகளுக்கு இது ஒரு நல்ல டானிக். அவங்க ஹேரில் ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இளநரைகள்லாம் இருக்கிற இடம் கூட தெரியாதுங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் இந்த டையே. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா பிடிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கருகருன்னு. இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டு வடிகட்டி நல்லா அழுத்தி விட்டு எடுக்கணுங்க. கொஞ்சம் வடிகட்டும் பொழுது கொஞ்சம் சலடை வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா படியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்கோம். நல்ல மாதுளம்பழத்தோட தோல்கள் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. ஏதாவது செடி இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போட்டுடலாம். இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படியும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கருன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ அதே இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இரும்பு கடாயிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு பொடி மட்டும் சேர்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா கரிஞ்சீரக பொடிங்க. ஆல்ரெடி இந்த கரிஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி தான். இந்த பொடியை மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரக பொடியை வந்து நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் இதில் சேர்க்குறது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போட்டால் நமக்கு வந்து முடி வந்து கருப்பாகவே மாற மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த பொடியை தான் ஆட் பண்ணி நம்ம பிளாக்காக சேஞ்ச் ஆக்க போகிறோம். சூப்பராக சேஞ்ச் ஆக போகுது பாருங்கள். அது என்ன அப்படின்னா மருதாணி பொடிங்க. இந்த மருதாணி பொடி கரிஞ்சீரகம் இது 2 தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இலையாக கூட நீங்கள் எடுத்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொடி இருக்கிறதுனால பொடியை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த மருதாணி பொடி நீங்கள் கடையில் வந்து பார்த்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்காது, கலர் கிடைக்காது. வேறு ஒன்றும் இல்லை. மருதாணியை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் வந்து என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மெரூன் கலர், டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிகாஷனை இது உள்ளே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டையை வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படி வச்சாலும் தவறும் இல்லை, தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் மட்டும் நம்ம மூடி வச்சோம்னா சூப்பராக நமக்கு ஹேரில் அந்த கலர் பிடிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நமக்கு டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு.
இது அடுப்புலாம் வச்சு நம்ம சூடுபடுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதுக்காக சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சளி தொல்லைகள்லாம் இருக்கிறவங்க சூடு பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். குளிர்ச்சிட்டு நினைப்பீங்க, மருதாணி வந்து குளிர்ச்சி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஏன்னா எதுவுமே பண்ணாத அளவுக்கு நம்ம இதில் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு டார்க் கலரில் தெரியுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கலர். இன்னும் கூட நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும். நம்ம ஒரு 5 மணி நேரம் விட்டுட்டோம்னா, அவ்வளோ நேரம் விடணும்னு கூட இல்லை, ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும். உங்கள் ஹேரில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். முக்கால்வாசி நீங்கள் கரிஞ்சீரகத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பொடி பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நம்ம டிகாஷனில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றி விட்டுடலாம். போதும், இது அப்படியே இருக்கட்டும். ஹேரில் தேவைப்பட்டால் நம்ம அப்ளை கூட பண்ணிக்கலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போதும் வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து இந்த இதில் பண்ணுற மாதிரி அயன் கடாயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா காற்று போகாத மூடியாக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ பிளாக்காக மாறி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மருதாணி பொடி இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குமா அப்படின்ட்டு. நம்ம இதில் சேர்த்துருக்கிறது அந்த பொருட்கள்லாம் நீங்களும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் வந்து கிடைக்கும். இப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு அப்படியே கம்மு மாதிரி முடியல விட்டுங்க. அதாவது மருதாணி பொடியோட கலரும் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிளாக் ஆக்கி தரத்துக்கான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். அதுவும் சேர்த்து நமக்கு செம்ம கலர் கிடச்சிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக்கி கொடுத்துருக்குன்னு அதை பாருங்கள். செம்மையாக பிளாக்காக மாதிரி இருக்குது. அதேமாரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. நம்ம கையில் தொடுறதுக்கே அப்படி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தாங்க உங்களுக்கு தரும் இந்த டை. கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து இதை வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு கருன்னு மாறி இருக்குது பாருங்கள். என் முடி அவ்வளோ வெள்ளை முடி எனக்கு இருக்கும், அது எல்லாமே நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ வாங்க இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அது டை ஃபுல்லாக நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் அப்படியே விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் நார்மல் வாட்டரில் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ஷாம்போ சிகக்காயை யூஸ் பண்ணால் நல்லா வந்து உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கிறது வந்து அப்படியே போயிடும். அதனால் கண்டிப்பாக ஒரு 3 நாள் கழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். போகாதப்போ உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு பிடிச்சிரும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். எந்த ஒரு அழுக்குகளும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் டையை வந்து ஹேர்லேயே அப்ளை பண்ணணும். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா க்ளவுஸ் போட்டு இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 5 மாதத்தில் உங்கள் முடி வந்து நரைமுடிகளே இல்லாத முடியாக மாறிடும். ஃபுல்லாக வெள்ளத்தலையாக இருக்குன்னா கூட தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்கள் வந்து மீசை தாடி அவங்களுடைய முடிக்கும் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன்.